இது போல் அண்டர்லைன் பண்ணிக்கிறது நம்ம டிஎன்பிஎஸ்ஸோட நியூ சிலபஸோட நேரடியாக கவர் ஆகுதுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. பரி பரி. ஆப்ஷன் ஏ இறங்கு வாங்கு, ஆப்ஷன் பி இறங்கு வாங்கு, அப்புறம் ஆப்ஷன் சி இறங்கு அபகரி, ஆப்ஷன் டி வந்து இறங்கு அபகரி. நமக்கு பரி பரி நமக்கு வந்து செகண்ட் பரிக்கு வந்து என்னென்னு தெரியும், ஒரு இதை பறிக்கிறது அது மாதிரி பொருள் வரும். அப்படி பார்த்தோம்னா இங்கே வாங்கு வாங்கு அபகரி அபகரி. வாங்குறதுனா நம்ம வாங்குறது, அது வந்து பறிக்கிறது இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து வர சான்ஸ் இல்லை. இந்த ஆப்ஷன் ரெண்டும் பார்ப்போம். அப்போ அபகரி அபகரி. அப்போ அபகரிக்கிறது வந்து பறிக்கிறது, அந்த வழிப்பறி மாதிரி. அபகரிக்கிறது வந்து பறிக்கிறதுக்கு வரும். அதுக்கப்புறம் இந்த பறிக்கு வந்து என்னதுன்னா இறங்கு அப்படிங்கிறது பொருளாம். இந்த இறங்குக்கு என்ன பொருள்னா கருணை, இரக்கம், இது மாதிரி நிறையா வருது. ஓகேவா? இறங்குங்கிறது பரினா இறங்கு அப்படின்னு பொருள் இருக்குது. எப்படியா வச்சுக்கோம்னா பறிச்சுட்டு இறங்கிடு. ஏன்னா நமக்கு இதுக்கு வந்து இந்த அபகரி வந்து நம்ம தெரிஞ்சிடும். அப்போ இந்த பறிக்கு வந்து பறிச்சுட்டு இறங்கி ஓடிடு, அது மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ இறங்குனா இறங்கு. அடுத்து பொருள் வேறுபாடு அறிக. பெரு பெரு கொடுத்துருக்குறாங்க, ரூம் எடுத்தால் வேறு வந்துருக்குது. அப்போ ஆப்ஷன் பார்ப்போம். பெரிய செயல் மதிப்பு பெரு, சிறிய செயல் மதிப்பு பெரு, பெரிய செயல் பெருகுதல், பெரிய செயல் மதிப்பு கொடு. அப்போ நமக்கு வந்து இந்த பெருனா வந்து என்ன வரும், எப்படி சொல்கிறது, ஏதாவது பெறுற மாதிரி தானே வரும், பெறுதல் மாதிரி தான் வரும். அப்போ இங்கே வந்து ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் மதிப்பு பெரு, மதிப்பு பெரு, பெருகுதல், மதிப்பு கொடு. மதிப்பு கொடுக்கறதுனா கொடுக்கறது வேறு, பெறுறது வேறு. அப்போனா இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக வராது. அப்போ இங்கே பெரு, இங்கே பெரு, இங்கே பெறுதல் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து பெரு கொடுத்துருக்குறாங்க. பெருங்கிறது இங்கே சிறிய செயல் இருக்குது, பெரிய செயல் பெரிய செயல். கண்டிப்பாக சிறிய செயல் வந்து வராது, ஏன்னா பெருனால பெருசு தானே. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் பியும் நமக்கு வராது. அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் கண்டிப்பாக வராது, ஒமிட் பண்ணிட்டோம். அப்போ ஒன்று ஏ வரணும், சி வரணும். இப்போ இங்கே பெரிய செயல் மதிப்பு பெரு இருக்குது, இங்கே பெரிய செயல் பெருகுதல் இருக்குது. பெரிய செயல் பெருகுதல், ஸோ வராது இல்லை. பெருங்கிறது மதிப்பு பெறுதல், அந்த இதை குறிக்குது. ஸோ நமக்கு ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் தெரியாட்டுமே ஆப்ஷனை வச்சு ஒமிட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சா அது பழகிடணும். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆப்ஷன் ஏ எல்லாரும் வேண்டும் வாழ இன்பமாக. எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும் கரெக்டாக இருக்குது. வாழ எல்லாரும் வேண்டும் இன்பமாக தப்பு, அதேமாதிரி ஃபஸ்ட்டும் தப்பு. வேண்டும் வாழ இன்பமாக எல்லாரும் படிக்கும் போதே தப்பாக இருக்குது. ஓகே, அப்போ நமக்கு எது வருது, எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும் தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரியான தொடரை தெரிவு செய்க. வருவாய் என்பது அன்று கல்வி தேடும், படிக்கும் போதே தப்பு. கல்வி தேடும் வருவாய் வழிமுறை என்று, இதுவும் தப்பு. இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் உள்ளதான் அப்படியே எடுத்து கொடுக்குறாங்க. அடுத்து கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, இதுவும் இருக்குது. அன்று கல்வி என்பது வருவாய் வழிமுறை, அன்று கல்வி என்பது வருவாய் வழிமுறை. படிக்க கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குன்ட்டு இதை போட்டக்கூடாது. நமக்கு எது கரெக்டு, கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை என்று நமக்கு ஒரு வந்து முடியணும், ஃபுல் ஸ்டாப் வரணும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆப்ஷன் ஏ தமிழ் அம்புவிடும் கலையை ஏகலை என்றது. அம்மா ஏகலை கலையை அம்புவிடும் தமிழ் என்றது, படிக்கும் போதே தப்பு. ஏகலை அம்புவிடும் தமிழ் கலையை என்றது தப்பு. தமிழ் கலையை அம்புவிடும் ஏகலை என்றது, ஸோ தப்பு. அப்போ நமக்கு எது கரெக்டு, தமிழ் அம்புவிடும் கலையை ஏகலை என்றது. இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்குது. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகர வரிசை காண்க. ஓகே, எல்லாத்துலேயும் ஒரே எழுத்து தான் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட் எழுத்து கோடு போட்டுடலாம். இங்கே பே வருது, தீ வருது, மா வருது, ஈ வருது. அப்போ உயிரெழுத்து வருதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணப்போ நமக்கு வருது. அப்போ உயிரெழுத்து வந்தால் அதான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ இன்பம் ஃபஸ்ட்டு வர ஆப்ஷன் எத்தனை இருக்குது, ஆப்ஷன் பி மட்டும்தான் வருது. ஸோ அதான் ஆன்சர், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம சொல்லி பார்க்கணும்னா தாக்கு அடுத்து பா வரும், பாக்கு அடுத்து மா வரும், அவ்வளோதான். காங்கியத்தை சொல்லி பார்த்துக்குங்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். எல்லாத்துலேயும் வந்து ஒரே தான் இருக்குது. ஓகே, எழுத்து ஓலைச்சுவடிகள் ஒலி வடிவம் அவ்வாரம். இதில் ஏனா ஓவண்ணா ஓனா அவ்வண்ணா. அப்போ ஆனவண்ணா சொல்லிப்பாங்க, எல்லாமே வந்து உயிரெழுத்து தான். அப்போ ஆனா அவனா ஈனா ஈயனா ஊனா ஊவண்ணா ஏனா ஏனா. அப்போ ஏ தான் ஃபஸ்ட்டு வரும். எழுத்து ஃபஸ்ட்டு வர ஆப்ஷன் ஏயும் வருது, ஆப்ஷன் சியும் வருது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஏனா ஏஎன்னா, ஓனா ஓவண்ணா. அப்போ ஓனாவில் வந்து என்ன இருக்குது, நமக்கு ஒலி வடிவம் வருது. அப்போ ஒலி வடிவம் வந்து எந்தெந்த ஆப்ஷனில் இருக்குது, ஆப்ஷன் சியில் மட்டும்தான் ஒலி வடிவம் இருக்குது. ஸோ அதுதான் ஆன்சர். அதுக்கப்புறம் ஓனாக்கு அடுத்து ஓவண்ணா ஓலைச்சுவடிகள், லாஸ்ட்டு அவுகாரம்.
தாய் என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் தருக. தொழிற்பெயர்னா தொழிற்பெயர் விகுதி வந்துக்கணும், தொழிலை குறிக்கணும். ஓகே. தந்தான், தருதல், தந்த, தந்து. தந்தங்கிறது பெயரச்சம், தந்துங்கிறது வினையச்சம் வரும். ஸோ கண்டிப்பாக வராது. இங்கே தந்தான் இத்து கூட்டல் ஆணில் முடியுது. இங்கே தருதல் தள்ளல்ல முடியுது. நமக்கு வந்து தள்ளல் இது மாதிரி வந்துச்சுனாலே என்னது, அது தொழிற்பெயரை குறிக்கும். ஸோ தருதல் தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், கொடு என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆப்ஷன் பாருங்கள். கொடுத்தார், கொடுப்பார், கொடுத்தோர், கொடுத்தோம். நமக்கு வினையால் அணையும் பெயர்லாம் நம்ம எப்படி ஆக வச்சுக்கிருப்போம்? அரு அல்லு இது மாதிரி முடிஞ்சுன்னா பெரும்பாலும் அது வினையால் அணையும் பெயர் அப்படின்னு ஆக வச்சுருப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு இது என்ன சொல்லி கொடுத்தோம், என்ன எப்படி இது பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஏன்னா வினைமுற்று சொல்லு, அதுக்கப்புறம் ஒரு பெயர் வர்றதான் நமக்கு வந்து வினையால் அணையும் பெயர். அதே மாதிரி பக்கத்தில் வந்து சொல்லி பார்க்கணும். இப்போ வந்து கொடுத்தார், இப்போ அவர்தான் கொடுத்தார், கொடுத்தார் அவர்தான், இது ரெண்டும் எது கரெக்டாது? அவர்தான் கொடுத்தார். அப்போ முன்னாடி வருது நமக்கு வந்து. அப்போனா இந்த இது முடிஞ்சிருச்சு, முற்று பெற்றுச்சு. அதனால் இதுக்கப்புறம் சொற்கள் வந்து வரல, அதனால் வராது, அப்படியாக வச்சுக்கணும். அதே மாதிரி கொடுப்பார், இப்போ கொடுப்பார் அவர்தான், அவர்தான் கொடுப்பார், எது கரெக்டாகுது? அவர்தான் கொடுப்பார், முற்று பெற்றுச்சு கொடுப்பாருங்கிறது. அப்போ நமக்கு வந்து அடுத்து வந்து சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் ஆகலை, அதனால் நம்ம அது மாதிரி உமிட் பண்ணி கண்டுபிடிச்சோம். இங்கே வந்து நமக்கு சிலது என்ன எல்லாத்துலேயுமே கொடுத்தார், கொடுப்பார், கொடுத்தோர், கொடுத்தோம் இது மாதிரி குழப்புற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து கொடுத்தோர், கொடுத்தோர் அவர்தான் முன்னிலைப்படுத்தி வருதா. ஸோ நமக்கு வந்து காலம் வந்து 3 காலம் 3 இடத்துல ஏதாவது ஒன்று வரணும். அப்போ கொடுத்தோர், கொடுத்தோருங்கிறது இருந்த காலத்தில் வரும். அதே மாதிரி கொடுத்தோர் அவர்தான், அவருங்கிறது முன்னிலைங்கிற இடத்துல வருது. ஸோ அதான் ஆன்சர். நட என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை தேர்வு செய்க. நடங்கிறது வேர்ச்சொல்லு, அதோட தொழிற்பெயர் வந்து என்னன்னு கேட்குறாங்க. நடவா, நடந்துவா, நடத்தலா, நடத்துவா. நம்ம தொழிற்பெயர் விகுதி நிறைய வாட்டி பார்த்துட்டோம். தள்ளலாம், கையை, சீவி, கூமை இது மாதிரி நிறைய வரும். அப்போ அதே மாதிரி தொழிலை குறிக்கணும். இப்போ நடங்கிறது வேர்ச்சொல், அதனால் கண்டிப்பாக வராது. அதுக்கப்புறம் நடந்து, முற்று பெறலை. நடந்துங்கிறது வந்து நமக்கு என்னது, நடந்து சென்றான், ஒரு வினையை குறிக்கிறதான் ஒரு எச்ச சொல். அப்போ இதுவும் வராது. நடத்து இதுவும் வராது. அப்போ நடத்தல். அல் முடியுதா, அல்லு தள்ளில் முடிஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து என்னது, அதான் தொழிற்பெயர் விதி. ஸோ நடத்தலுங்கிறது ஒரு தொழிலை குறிக்குது, தொழிற்பெயர். அதே மாதிரி நடத்தலை கொடுத்து அதோட வேர்ச்சொல் என்னன்னு கூட கேட்கலாம். கேட்டால் ஆன்சர் நட. வருக வேர்ச்சொல்லை அறிக. ஆப்ஷன் ஏ வருவிக்கப்பட்ட, வருவித்த, வருகின்ற, வா. வேர்ச்சொல்னால் என்னது, மேலும் பிரிக்க முடியாது, ஏவல் சொல்லாக இருக்கணும், இல்லைன்னா கட்டளை சொல் இது மாதிரி வர்றது. இப்போ வருவிக்கப்பட்ட இது கண்டிப்பாக நல்ல பகுபதப்படி பிரிக்கலாம், அதனால் இந்த வந்து வராது. அப்புறம் வருகைக்கு தானே வேர்ச்சொல் கேட்குறாங்க. வருவித்த கொடுத்துக்கிறாங்க, இதையும் நம்மளால் பிரிக்க முடியும். வருகின்ற இதையும் பிரிக்க முடியும். வா, இதை தான் நம்மளால் மேலும் பிரிக்க முடியாது. அதே மாதிரி வா, இங்கே வா அப்படின்னு ஒரு கட்டளையை கூப்பிடுறது. ஸோ அதான் ஆன்சர். பின்வரும் தொடரில் உள்ள வினைச்சொல்லை தேர்வு செய்து அதன் வேர்ச்சொல்லை எழுதுக அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. வினைச்சொல்லை தேர்வு செய்யணுமா, தேர்வு செஞ்சுட்டு அதோட வேர்ச்சொல்லை எழுதுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ இட்டதோர் தாமரைப்பூ, இதில் வந்து எது வந்து வினைச்சொல்லு இட்டதோர், அப்போ அதோட வேர்ச்சொல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே. இட்டதோர் என்பதன் வேர்ச்சொல் வந்து இடுவா, ஓரா, தாமரையா, பூவா அப்படின்னு கேட்குறாங்க. இட்டதோருக்கு வந்து வேர்ச்சொல் வந்து இடுவான். ஓகே. தாமரைப்பூங்கிறது நமக்கு வந்து என்ன சொல்லலாம், இருபெயரட்டு பண்புத்தொகை, அவ்வளோதான். வாருங்கள் வேர்ச்சொல்லை தருக. நமக்கு வாருங்கள், வருகின்றான், வருகின்றனர், வருகை இது மாதிரி எது வந்தாலும் நமக்கு வா தான் வரும். அதே மாதிரி தருகின்றனர், தருகின்றனர், தந்தனர் இது மாதிரிக்கு தாவனா தான் வரும், தாவரிசையில் வர்றது. ஒரு பொருள் தரும் பல சொற்கள், கொழுந்து வகை கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதில் வந்து எதுக்கு வந்து இந்த கொழுந்து வகை வரும்னு கேட்குறாங்க. கொழுந்து வகைனா அதோட பல பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தாள், தோகை, ஓலை, துளிர், தளிர், குருத்து, தண்டு, கோல், தூறு, சுவை, கொம்பு, கொப்பு கொடுத்துருக்குறாங்க. நம்ம கொழுந்துனாலே என்னது முனியில் உள்ளது. அப்போ அது வந்து துளிர், தளிர், குருத்து இது மாதிரி தான் சொல்லுவோம், நேற்று கூட பார்த்தோம். அப்போ மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா தாள், தோகை, ஓலை இதெல்லாம் வந்து என்னது இலை வகை. தண்டு, கோல், தூறு இதெல்லாம் வந்து எதுக்கு வரும், அடி வகை. கீரைத்தண்டு, வாழைத்தண்டு இதெல்லாம் சொல்லுவோம்ல. ஸோ இதெல்லாம் வந்து
அடி வகையை குறிக்குது. அதே மாதிரி சுவை கொம்பு கொப்பு இங்கே சுவை வராது, கவை வரணும். கவை கொம்பு கொப்புலாம் எதுக்கு வரும் அப்படின்னா கிளை பிரிவுகள், அதுக்கு தான் அது வரும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து, குலை, தாறு, கதிர் முதலான சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பிஞ்சு வகையா, மணி வகையா, இளம்பயிர் வகையா, குலை வகையா? பிஞ்சுனாலே பிஞ்சு வரும், இங்கே இதுக்கு வந்து சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி மணி வகையும் வராது, இளம்பயிர் வகையும் வராது. ஆன்சர் வந்து என்னது? குலை வகை. இதிலே பாருங்க குலை வந்துருச்சா, அவ்வளோதான். அடுத்து பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். அன்பை டேஸ் டேஸ் போடாதே. ஒன்றா சொல்லி பார்க்கணும். ஆப்ஷன் ஏயை சொல்லி பார்ப்போம். அன்பை கொடு, கோடு போடாதே, கரெக்டாக வருது. ஆப்ஷன் பி அன்பை கொடுத்தல், கேடு நினைத்தல் போடாதே, சொல்லி பார்க்கும்போதே தப்பாக வருது. அன்பை தா, போடாதே. அன்பை தா கூட கரெக்டு, அது என்ன போடாதே, ஸோ வராதுல்ல. அடுத்து அன்பை கோடு, கொடு போடாதே. அன்பை கொடு, கோடு போடாதே தான் வரணும். ஸோ இதுவும் தப்பு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. வானம் வானம் ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. ஸ்கூல் புக்கில் உள்ளது. ஃபஸ்ட்டு வானம், செகண்ட் வானம். செகண்ட் வானங்கிறது நமக்கு என்ன தெரியும்? ஆகாயத்தை குறிக்கும். அப்போ செகண்டில் வந்து ஆகாயம் வருது. ஆப்ஷன் ஏயும் ஆப்ஷன் சியும் தான் வருது. மற்ற ரெண்டுலேயும் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறாங்க. ஸோ தப்பு. அதுக்கப்புறம் இன்னொரு வானத்துக்கு வந்து புல் வருமா, வெடி வரும்னா வானவெடின்னு சொல்லுவாங்கள்ல, அதான். அடுத்து வலி வலி ஒளி வேறுபாடு இருந்து பொருள் தருக. ஓகே, இந்த வரி நமக்கு நல்லா தெரியும். என்னது? காற்று. ஃபஸ்ட்டு காற்று வர்றது ஆப்ஷன் வந்து எதில் இருக்குது? ஆப்ஷன் பியில் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி அடுத்த வலிக்கு வந்து என்ன வரும்? நமக்கு வந்து நெறி என்பதன் பொருள் என்ன? நெறி என்பதன் பொருள் வலி. ஓகே, அவ்வளோதான். அதே மாதிரி வலி வந்து வேறு ஆறு, அதோட அது ஆறுங்கிறது வந்து எதுக்கு வரும்னு சொல்லும்போது ஆறுக்கு வந்து எண் பார்த்தோம். எண்ணு, வலி, அதுக்கப்புறம் தனி, அது ஒரு நீர்நிலை, இது மாதிரிலாம் பார்த்தோம்ல, அது சும்மா ஆப்ஷனுக்காக சொன்னேன், அவ்வளோதான். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. செக்கு அப்படிங்கிறது வரை ஓலையா, காசோலையா, பணத்தாளா, கடன் அட்டையா அப்படின்னு கேட்குறாங்க. வரை ஓலைன்னா செக்குங்கிறது காசோலை. செக்குனா செக் எழுதி கொடு, காசோலை. அப்போ வரை ஓலைக்கு வந்து என்ன வரும்? டிமாண்ட் டிராப்ட். அதான் வந்து வரை ஓலை, அதை டிடி சொல்லுவாங்கள்ல, டிமாண்ட், TEMAN, டிமாண்ட் டிராப்ட், TRAPT, இதுதான் வரை ஓலை. அப்போ பணத்தால் என்ன சொல்லுவாங்க? கரன்சி நோட்டு. கரன்சி நோட்டுனா தாள். அப்போ கரன்சி நோட்டுங்கிறது பணத்தாள். என்ன ஒன்று இருக்குது? கடன் அட்டை. கடன் அட்டைக்கு வந்து என்ன இங்கிலீஷில் சொல்லுவான்? கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டு தான் நமக்கு கடன் அட்டை. பற்று அட்டைனா டெபிட் கார்டு. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. இன்ஃபர்மேண்ட் அப்படின்னா செய்தியா, தகவலா, செய்தி அலுவலரா, தகவலாளரா அப்படின்னு கேட்குறாங்க. இன்ஃபர்மேண்ட்னா தகவலாளரா. அப்போ மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா தகவல்னால் நமக்கு வந்து என்ன சொல்லுவோம்? இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, எனக்கு வந்து தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோமா? இன்ஃபர்மேஷன், INFORMATION, இன்ஃபர்மேஷன், எனக்கு வந்து தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். செய்திங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், நியூஸு. அப்போ செய்தி அலுவலர் எப்படி சொல்லலாம்? செய்தினா நியூஸு, அலுவலர்னா ஆஃபீஸர், நியூஸ் ஆஃபீஸர், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். சரியான இணை எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு டிமாண்ட் டிராப்ட்னா பணத்தால் கொடுத்துக்கணும். இப்போ தான் பார்த்தோம். டிமாண்ட் டிராப்ட் நான் என்ன சொன்னேன்? டிடி வரை ஓலை. டிராப்ட்னா வந்து நமக்கு வந்து டிராயிங் வரைகிறது தானே, ஸோ அப்படியாக வச்சுக்கலாம் குழப்பறவங்களுக்கு. அப்போ டிமாண்ட் டிராப்ட் வந்து வரை ஓலை. அப்போ பணத்தாளுக்கு என்ன வரும்? இப்போ தான் பார்த்தோம் கரன்சி நோட்டுனா தாள். ஓகே, ஆப்ஷன் பி பார்த்தோம்னா ஆன்லைன் ஷாப்பிங், இணையதள வணிகம். ஓகே, ஆன்லைன்னாலே இணையதள ஷாப்பிங்னா வணிகம் பண்ணுறது கரெக்டு. அடுத்து காமர்ஸ் வந்து காசோலை கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து கரன்சி நோட் வந்து மின்னணு வணிகம் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வருங்க கரன்சி நோட்னா பணத்தாள், காமர்ஸ்னாலே என்னது? வணிகம், மின்னணு வணிகம். ஆன்லைன் ஷாப்பிங் கரெக்டாக இருக்குது. மற்றது தான் தப்பாக்கு. காசோலைக்கு வந்து என்ன வரும்? செக் வரும். சந்திப்பிலே இல்லாத தொடரை கண்டறிக. ஓகே, ஆப்ஷன் ஏ கடைக்கு செல்லும்போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன்.
ஓகே. கடைக்கு செல்லும்போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன். எல்லாத்துலேயும் இப்படி தான் கொடுத்து எல்லாம் ஒரே வாக்கியம் தான். அப்போ ஃபஸ்ட்டு வார்த்தையை பாருங்கள். கடைக்கு 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 அங்கே இச்சு வருமா வராதா அதான் மேட்ரு. அப்போ கடைக்கு செல்லும்போது அப்படிங்கிறது இச்சு கண்டிப்பாக வரும். அப்போ ஏன் இச்சு வந்து கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறனா இங்கே வந்து நமக்கு வந்து 4ஆம் வேற்றுமை உருபு. 4ஆம் வேற்றுமை உருபு என்னது? கூ. அப்போ அந்த கூ வர இடத்துல வந்து நமக்கு கண்டிப்பாக வல்லினம் மிகும். அதனால் இங்கே வந்து கடைக்கு அதே மாதிரி ஆமாம் 4ஆம் வேற்றுமை உருபு கூ வர இடத்துல வந்து கண்டிப்பாக வல்லினம் மிகும். அதனால் இச்சு வர ஆப்ஷன் வந்து என்னது? பிசிடி. ஓகே. அடுத்ததை பார்ப்போம். செல்லும்போது 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 மூணுலேயும் ஒரே மாதிரி தான் பிரச்சனை இல்லை. அடுத்து துணி. இங்கே வாங்க. துணிப்பைகளை 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 நமக்கு வந்து துணி ஈ வருதா? அதனால் கண்டிப்பாக இப்பு வரணும். அதனால் செகண்ட் ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக வராது. அப்போ இதுவும் நமக்கு வந்து தப்பு. ஃபஸ்ட்டும் வராது. அப்போ மிச்சம் 2 ஆப்ஷன் தான் இருக்கா. ரெண்டே ஏதாவது ஒன்று தான் வரும். ஓகே. எடுத்து செல்வேன் எடுத்து செல்வேன். அப்போ இங்கே இச்சு வருமா வராதான்னு பார்க்கணும். எடுத்து செல்வேன். அப்போ இங்கே வந்து எடுத்துங்கிறது என்னது? எடுத்து ஊ ஒரு வினையெச்ச சொல்லுதானே. அதனால் அங்கே வந்து அகர இகர வினையெச்ச சொல்லுக்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து அந்த கசதபை வந்து மிகும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சந்திப்பிழை உள்ள தொடரை தெரிவு செய்க. சந்திப்பிழை இருக்கிற தொடர், சந்திப்பிழை அற்ற தொடர் கேட்கல. சந்திப்பிழை உள்ள தொடரை தெரிவு செய்கன்னு கேட்குறாங்க. நல்ல கொஸ்டினை படிச்சுக்கிறோம். ஆப்ஷன் ஏ. தேனினும் இனிய செந்தமிழ் மொழி. தென்னாடு விளங்குற திகழும் தென்மொழி. வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழி. ஊனினும் ஒளிர்புறம் ஒன்தமிழ் மொழி. இதில் நம்ம வந்து ஒரு உரைநடை வாக்கியம் மாதிரி கொடுத்துருந்தா கூட பிரச்சனை நம்ம போட்டுடலாம். ஆனால் அது வந்து பாட்டு வரியெல்லாம் எடுத்து இப்படி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பாட்டெலாம் நல்லா படிச்சுக்கிறோன்னா. அப்போ இதில் வந்து அந்த நமச்சிவாயர் எழுதியிருப்பாங்க. செந்தமிழ் மொழியே வந்து அந்த பாட்டு தான் இந்த இது, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இங்கே தேனின் இனிய செந்தமிழ் மொழி கரெக்டு. தென்னாடு விலங்குற, இங்கே விலங்குற இருக்குல்ல, இங்கே வந்து இத்து வரணும். இத்து வந்திருந்தால் அது கரெக்டு. விலங்குற திகழுந்தென் மொழியே. அவ்வளோதான். மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்குது. கீழ்காணும் சொற்களுள் பொருந்தாத சொல்லை தெரிவு செய்க. பொருந்தாத சொல் தான் கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ. சொன்னால் நவின்றால் பகர்ந்தால் ஆடினாள். இப்போ சொன்னால் நவின்றால் பகர்ந்தாள் இதெல்லாம் வந்து சொன்னால்னா ஒருத்தோட சொல்கிறேங்க. நவின்றால்னா நவிழுதல், அதாவது அதுவும் சொல்லுதலை தான் குறிக்கும். பகர்ந்தாள் அப்படின்னா பகர்தல், ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறதான் சொல்கிறதான். ஸோ ஆடினாளுங்கிறது நமக்கு ஆடுறது, எப்படி சொல்கிறது, ஒரு தொழிலை குறிக்கிற மாதிரி வருதுல்ல. அதனால் இது வந்து வராது. பொருந்தா சொல்லை எடுத்தெழுதுக. மரங்களின் பெயர் அல்லாதது எது வந்து மரத்தோட பெயர் இல்லை அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. நாளிகரம், காலம், கோழி, வேரி கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வேரிக்கு என்ன பொருள்? வேரி, மது இதெல்லாம் வந்து என்ன குறிக்கும்? தேனுங்கிற பொருளை வந்து குறிக்கும். ஓகேவா? மற்ற ஆப்ஷனு அதாவது வேரிக்கு தேன். ஓகே. நாளிகரம்னா என்னது? தென்னை மரம். தென்னை மரத்தை தான் நாளிகரம்னு சொல்லுவாங்க. கோழி அப்படிங்கிறது ஒரு நிமிஷம். ஓகே. நாளிகரம்னா என்ன சொன்னேன்? தென்னை சொன்னேன். ஓகேவா? அதுக்கப்புறம் மற்ற ஆப்ஷனில் கோழி அப்படின்னா அரச மரம். அரச மரத்தில் வந்து கோழி உட்காந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்க. இதெல்லாம் பெரிய புராண பாடத்தில் தான் வரும். அடுத்து காலம் கொடுத்துக்குறாங்க. இங்கே காலம் இல்லாமல் சாலம், அதாவது காக்கும்பொழுது தான் சாவனை வந்துச்சுன்னா என்ன மரம் வரும் அப்படின்னா ஆச்சா மரம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அது. ஆச்சா மரம். சாலம்னா ஆச்சா மரம். அடுத்து பொருந்தா சொல் இணையை கண்டறிக. சுட்டி, நெற்றி, குலை, காது, மருதம், வைகரை, குறிஞ்சி, நண்பகல் கொடுத்துக்கிறாங்க. நம்ம வந்து நெற்றி சுட்டி சொல்லுவோமா, அதுதான். குலைனா அது வந்து காதில் போகிற அணிகலன். அதுக்கப்புறம் மருதம்ங்கிறது வைகரை, மருதத்துக்கு வந்து வைகரை தான் வரும். இங்கே வந்து குறிஞ்சிக்கு வந்து நண்பகல் கொடுத்துக்கிறோம். நம்ம நண்பகல் வந்து எதுக்கு வரும்? பாலைக்கு தான் வரும். ஓகே. அடுத்து எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். நீக்குதல், அதோட எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. நீக்குதல்னா போக்குதலா, தள்ளுதலா, அழித்தலா, சேர்த்தலா. நீக்குறாங்க, பெயரை நீக்குறாங்க, நீக்கிட்டு அதுக்கப்புறம் பெயரை சேர்க்குறாங்க. அப்போ சேர்த்தல் தானே வரணும். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல்.
படுகர் எதிர்ச்சொல் எழுதுக. படுகருக்கு சொல்லிக்கிறாங்க. படுகருக்கு ஃபஸ்ட் நமக்கு என்ன பொருள் தெரிஞ்சால் அதுக்கு எதிர்ச்சொல் கண்டுபிடிக்க முடியும். படுகர்னா பள்ளம். படுகருக்கு என்ன வரும்? பள்ளம். பா. ஸோ படுகர்னா பள்ளம். அப்போ அதோட எதிர்ச்சொல் வந்து பள்ளத்துக்கு எதிர்ச்சொல் வந்து மேடா, பொம்மலா, பள்ளமா, தங்கியா? மேடு. ஓகே. பொம்மல் அதோட பேர், அதோட பொருள் என்னென்னா பொம்மல்னா சோறு. பொம்மல்னா என்ன பொருள்? சோறு. இரவலர் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் தருக. ஆல்ரெடி பார்த்துட்டோம். உறவினரா, நண்பரா, பகைவரா, புரவலரா? இரவலருக்கு புரவலர் தான் எதிர்ச்சொல். இரவலர்னா இறந்து போய் யாசிப்பவங்க, பிச்சை எடுக்கிறவங்க. புரவலர்னா அவங்களுக்கு கொடுத்து உதவுறவங்க தான் புரவலர். ஓகே. அடுத்து சேர்த்தெழுதுதல். பால் ப்ளஸ் ஊரும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆப்ஷனை பார்க்காமலே போடணும்னா இங்கே இல்லு வந்திருக்குது. அங்கே முதல் எழுத்தில் வந்து என்ன இருக்குது? உயிரெழுத்து வந்திருக்குது. இங்கே மெய்யெழுத்து. நம்ம உயிர் மெய்யும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்த மாதிரி இல் ப்ளஸ் ஊவனா வந்து எப்படி மாறும்? லூவனா மாதிரி பாலூரும் அப்படின்னு வந்துடும். அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு. லாஸ்ட்டில் வந்து பாலூரும். அதாவது இங்கே வந்து ஒன்று இல்லு போட்டு அதை சேர்த்துட்டாங்க. நமக்கு அப்படி வராது. ஸோ தப்பு. தனிக்குறள் முன் தான் ஒற்று வந்து இரட்டம். அங்கே நெடில் தான் இருக்குது. அப்போ பா ஊரும், இதுவும் தப்பு. பருத்தி ப்ளஸ் எல்லாம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்ல என்னன்னு கேட்குறாங்க. பருத்தி எல்லாம் அப்படியே வருமா, இல்லை பருத்தெல்லாம் வருமா, பருத்தி எல்லாம் வருமா, பருத்தி தெல்லாம் அப்படின்னு வருமானு கேட்குறாங்க. பார்த்தோன்னே போட்டுடலாம். இதுதான் நமக்கு இதுக்கான புணர்ச்சி என்னென்னு பார்த்தலாம். பருத்தி. தீங்கிறது என்ன வருது? இத் ப்ளஸ் ஈ தான் வந்து நமக்கு தீ. இதனே சேர்த்தோம்னா தான் தீ வரும். அப்போ இங்கே ஈயில் முடிஞ்சிருக்குது. இங்கே ஃபஸ்ட்டில் உயிரெழுத்து வந்துருக்குது. அப்போ நமக்கு வந்து ஈ ஐ வெளி இப்படி வந்துச்சுன்னா யவ்வும்னு விதி இருக்குது. யவ்வும்னா ஒன்றும் இல்லை, யா வரணும் இடையில. அப்போ பருத்தி ப்ளஸ் எல்லாம் இருக்குது. அப்போ பருத்தியோட ஈ இருக்கும். பருத்தி இங்கே வந்து எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த இ ப்ளஸ் ஏ வந்து சேர்ந்து என்ன மாதிரி ஏனாவா மாதிரி பருத்தி எல்லாம் அப்படின்னு மாறிடும். சேர்த்து எழுதுக. எது கரெக்டுன்னு கேட்குறான். நூல் ப்ளஸ் அகம் நூற்றகம், நூல் ப்ளஸ் அகம் நூலகம், நூல் ப்ளஸ் அகம் நூலகம், நூல் ப்ளஸ் அகம் நூற்பகம் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வந்து பிரித்து எழுதுனா வந்து 2 சொல்ல பிரிச்சிருக்கிறோம்னா தனித்தனியாக பொருள் வரணும். நூறு ப்ளஸ் அகம் கொடுத்துக்கிறாங்க ஆப்ஷன் பியில். நமக்கு நூல் தான் வரணும். ஸோ தப்பு வராது. அப்போ அது மற்றது எல்லாத்துலேயும் நூல் தான் இருக்குது. இங்கிட்ட அகம் தான் இருக்குது. பிரச்சனை இல்லை. அப்போ இங்கே ஈக்குவல் டு இந்த சைடு உள்ளதை நம்ம செக் பண்ணணும். ஆப்ஷன் பி வந்து கண்டிப்பாக வராது. அடுத்தது பார்ப்போம். ஃபஸ்ட் ஆப்ஷனில் நூல் ப்ளஸ் அகம் கொடுத்துக்கிறாங்க. நமக்கு இங்கே இல் ப்ளஸ் ஆ கொடுத்துக்கிறாங்க. அப்போ மெய்யெழுத்து உயிரெழுத்து சேர்ந்தால் என்னவா மாறும்? லாவாக தான் மாறும். அப்போ நூலகம்ங்கிறது நமக்கு ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. அதான் கரெக்டு. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. கூவல் என்று அழைக்கப்படுவது வினாச்சொல் தானே கேட்குறாங்க. கூவல் என்று அழைக்கப்படுவது எதுவா? கூவல் என்று அழைக்கப்படுவது எதனாலா? கூவல் என்று அழைக்கப்படுவது எதற்கா? கூவல் என்று அழைக்கப்படுவது எவையா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பன்மை வந்தால் தான் எவையெல்லாம் வரும். அப்போ இங்கே வந்து கூவல் என்று அழைக்கப்படுவது எது? எது வந்து கூவல் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு கேட்குறாங்க. கூவலுக்கு வந்து என்ன பொருள்னா இந்த உவர்ம நிலத்தில் தோண்டப்படுற அந்த நீர்நிலை தான் கூவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. பறவைகள் டேஸில் பறந்து செல்கின்றன. பறவைகள் வந்து இங்கே இல்லு தேவையில்லாமல் கொடுத்துக்கிறாங்க. பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றனவா? பறவைகள் எப்படி பறந்து செல்கின்றனவா? பறவைகள் எப்பொழுது பறந்து செல்கின்றனவா? பறவைகள் என்ன பறந்து செல்கின்றனவா? எல்லாம் குழப்பற மாதிரியே தான் இருக்கும். இப்போ ஆப்ஷன் ஒமிட் பண்ணோம்னா லாஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். பறவைகள் என்ன பறந்து செல்கின்றன கொடுத்துருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வராது. அடுத்து சி எப்பொழுது கொடுத்துக்கிறாங்க. நம்ம எப்பொழுது, பொழுதுங்கிறதே நமக்கு ஒரு காலத்தை குறிக்கிறது. இங்கே வந்து பறவைகள் மாலை நேரம் அது மாதிரி ஏதாவது ஒரு டைமை சொல்லியிருந்தால் தான் நமக்கு அந்த எப்பொழுது யூஸ் பண்ணணும். ஸோ அது மாதிரி எதுவும் வரலனால இந்த ஆப்ஷனும் வராது. அப்போ ஒன்று ஃபஸ்ட் ஆப்ஷன் வரணும், இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷன் வரணும். பறவைகள் எப்படி பறந்து செல்கின்றன. பறவைகள் என்ன பறவைனா பறக்க செய்யும். அது எப்படிலாம் ஒரு கொஸ்டின் வராது இல்லை. பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன. பறவைகள் வந்து எங்கே போகுது அப்படின்றதுக்கு தான் வரும். பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. மாங்காய் காய்களை வாங்கினாள். மாங்காய் காய்களை வாங்கினார். அப்போ நிகழ்காலமாக, எதிர்காலமாக, இறந்த காலமாக, இல்லை எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. மாங்காய் காய்களை விற்றுவோம். நமக்கு தானே வினைமுற்று. அப்போ வாங்கினாள் இன் கூட்டல் ஆள் முடியுதா?
அப்போ நமக்கு இன்னு, இத்து, இட்டு, இரு, இன்னு இதெல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு என்ன காலம்? இறந்த காலம் வரும். ஸோ ஆன்சர் இறந்த காலம். பொருத்தமான காலம் அமைத்தல். வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது. அப்போ இது வந்து இறந்த காலமா, எதிர்காலமா, நிகழ்காலமா, இல்லை முக்காலத்தை காட்டுதான்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எனக்கு கரெக்டாக ஆன்சர் தெரியல. வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது. இத்து குட்டல் இங்கே வந்து நமக்கு அந்த இடைநிலையே வந்து தெளிவாக தெரியலை. அதனால் இதை வந்து முக்காலம் கொடுத்துருக்காங்க. புதுசாக இருக்குது, பார்த்துக்கிறோங்க. காலத்திற்கேற்ற வினைமுற்றை கொண்டு நிரப்புக. மலர் விழி நேற்று மலர் டேஸ். மலர் வந்து பறிப்பாளா, பறிக்கிறாளா, கொய்வாளா, கொய்தாளா? நமக்கு இங்கே வந்து மலர்விழி மலர் அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு இங்கே என்ன கொடுத்துக்கிறாங்க? நேற்றுங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துக்கிறாங்க. நேற்றுங்கிறது என்னது? முடிஞ்சு போனது. அப்போனா பறிப்பால் கொடுத்துக்கிறாங்க. ஆப்ஷன் ஏல. பறிப்பால்னால் இனி தான் பறிக்க போகிறேன். ஏன்னா இப்போ இவ்வு இக்கலாம் இருந்துச்சுன்னா என்னது? எதிர்காலத்தை குறிக்கப்படுது. ஸோ அந்த ஆப்ஷன் கண்டிப்பாக வராது. அடுத்து பறிக்கிறாள். கிரு கின்ற ஆணின்று வந்துச்சுன்னா நமக்கு அந்த நிகழ்காலம் வருதான். ஸோ அதுவும் வராது. அடுத்து கொய்வாள். இதுலேயும் இவ் ப்ளஸ் ஆள் இவ்வு வருது. அப்போனா எதிர்காலத்தை குறிக்கும். ஸோ இதுவும் வராது. அப்போ மிச்ச ஆப்ஷன் என்ன இருக்குது? கொய்தால்னா இத்து வருது. ஸோ இதுதான் ஆன்சர். இத்து வந்து இறந்த கால இடைநிலை. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. உற்றார் டேஸ். ஆப்ஷன் ஏ. உற்றார் உறவினரா, உற்றார் பெரியரா, உற்றார் சிறியரா, உற்றார் விருந்தினரா? நமக்கு நிறைய இதில் படிச்சிட்டோம். உற்றார் உறவினர் தான் வரும். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். தென்னம். தென்னம் கீற்றா, தென்னம் தட்டா, தென்னம் குலையா, தென்னம் கூட்டமா? நமக்கு மக்கள் கூட்டம் தான் வரும். அதே மாதிரி தென்னங்கீத்து, அதை அப்படி தானே சொல்லுவோம், தென்னங்கீற்று. ஸோ ஆப்ஷன் இங்கே தான் கரெக்டு. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. பேச்சு வழக்கு வந்து எழுத்து வழக்காக மாற்ற சொல்லிக்கிறாங்க. பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ பார்ப்போம். எல்லாத்துலேயும் பேருந்து நிலையம் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பேருந்து நிலையம் அருகாமையிலா, அருகிலா கொடுத்துருக்குறாங்க. நமக்கு கொஸ்டின் வந்து அருகாமையில் அப்படி தான் கொடுத்துக்கிறாங்க. சரி, அது கூட டவுட்டில் இருக்குன்னு வச்சுப்பான். அதுக்கப்புறம் வளவன் பால் பிரச்சனை இல்லை. இங்கே பால் குடித்து கொண்டிருந்தானா, பருகி கொண்டிருந்தானா, குடித்து கொண்டிருந்தானா, பருகி கொண்டிருந்தானா, குடித்து கொண்டிருந்தானா அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து பால் வந்து என்னது? அதோட வினை மரபு என்னது? பால் பருகு. குடி எதுக்கு வரும்? தண்ணீருக்கு தான் தண்ணீர் குடி. பால் பருகு, சோறு உண், முறுக்கு தீனி இதெல்லாம் படிச்சிருப்போம்ல. அப்போ பாலுக்கு வந்து பருகு தான் வரணும். அப்போ பால் பருகுங்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ரெண்டாவது ஆப்ஷனில் குடித்து வருது, தப்பு. 3ல் பால் பருகு வருது, ஓகே. லாஸ்ட்டில் வந்து பால் குடித்து வருது. அப்போது ஒன்று ஏ வரலாம், இல்லைன்னா பி வரலாம். அப்போ மிச்சம் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னா, இங்கே அருகாமையில் வருமா, இல்லை அருகில் வருமா? நம்ம கொஸ்டினில் வந்து அருகாமையில், ஓகேவா, அருகில் கொடுக்கல, அருகாமையில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவே வந்து எழுத்து வழக்கு தொடலாம். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. அம்மாவிடம் சொல்லு. ஃபஸ்ட் ஆப்ஷன் அம்மாவிடம் சொல், ஓகே. அம்மாவுக்கு சொல்கிறேன், அம்மாவிடம் நீயே சொல்லு, அம்மா சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து கொஷினில் உள்ளது அம்மாவிடம். ஸோ அம்மாவுக்கு வந்து நமக்கு சொல்லலை. ஸோ அம்மாவிடம் தான் கரெக்டு. அதே மாதிரி சொல்லுக்கு வந்து கரெக்டான எழுத்துவழக்கு சொல். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சொற்றொடரின் இறுதியில் டேஸ் வரும். சொற்றொடரின் இறுதியில் எல்லாருக்கும் நமக்கு தெரியும் முற்றுப்புள்ளி தான் வரும். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அப்போ கார்புள்ளி எதுக்கு வரும்? நிறைய இது தொடர்ந்து வந்து அதிகமாக பழங்கள், காய்கறிகள் இது மாதிரி தொடர்ந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு வந்து கார்புள்ளி வரணும். அரைப்புள்ளி அப்படிங்கிறது என்ன வரும்? எதிர்மறை கருத்து. நம்ம எக்ஸாம் கூட பார்த்தோம், நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். இது மாதிரி வந்து எதிர்மறை கருத்துக்களை கூறும்போது அரைப்புள்ளி வரும். அதுக்கப்புறம் ஒரு பெயர் சொல்ல வச்சு அடுத்தடுத்து தொடர் வரும்போது அங்கேயும் அரைப்புள்ளி வரும். அப்போ முக்காறு புள்ளி எதுக்கு வரும்? ஒரு தொகை சொல்ல வந்து விரித்து எழுதும்போது முக்காறு புள்ளி வந்து யூஸ் பண்ணுவாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா முத்தமிழ் வச்சு அரைப்புள்ளி வச்சு இங்கே இயல் இசை நாடகம் சொல்லுவோமா, இயல் இசை நாடகம். ஸோ இந்த இடத்துல வந்து அரைப்புள்ளி முக்காறு புள்ளி வரும். அடுத்து நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. ஆப்ஷன் ஏ. அந்தோ இயற்கை அழிகிறதே. ஸ்கூல் புக்கில் உள்ளதான், எல்லாமே அதான் கொடுத்துக்கிறாங்க. அந்தோ இயற்கை அழிகிறதே. இயற்கை அழிகிறதுங்கிறது கொஷினாக வந்து யார்ட்டையும் கேட்கல. இது வந்து ஒரு அவலத்தை குறிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இங்கே வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. அதுக்கப்புறம் அந்தோ இயற்கை அழிகிறதுக்கு பக்கத்தில் நமக்கு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும். இங்கே எதுவுமே போடலை, இதுவும் தப்பு. அந்தோ இயற்கை அழிகிறதே இங்கே புள்ளி வச்சுட்டாங்க. நமக்கு வந்து அந்தோ இங்கே வந்து அதோட கமா கொடுத்துக்கிறேன். அந்தோங்கிறதுக்கு கமா வராது, ஏன்னா அது வந்து ஒரு உணர்ச்சி தொடரில் வருது. அதனால் ஆட்சியக்குறி வருது இல்லை, இதுதான் கரெக்டு. அந்தோ
இயற்கை அழிகிறதே அப்படின்னு சொல்கிறாங்க. நிறுத்தக்குறிகள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னாலும் நம்ம ஆப்ஷனை வச்சாவது ஒமிட் பண்ணிடலாம். ஆனால் ஃபுல்லாக நல்லா படிச்சுட்டு தான் போகணும். பொருத்தமான நிறுத்தக்குறி இடுக. பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகிறது. இப்போ பிழையா ஆப்ஷன் ஏல பார்ப்போம். பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுன்னு சொல்கிறாங்க. இதில் இப்போ பிழையா நன்மொழிங்கிறது நமக்கு இம்பார்ட்டனா, வாய்மையை நற்றினை குறிப்பிடு இம்பார்ட்டன் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பிழையா நன்மொழி அதுதான் ரொம்ப இம்பார்ட்டனா. அப்போ ஆப்ஷன் பியில் வந்து பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுது. இது மாதிரி பழமொழி வந்துச்சுன்னா ஒற்றை மேற்கோள் குறி வரும், பொன்மொழி வந்துச்சுன்னா இரட்டை மேற்கோள் குறி வரும். அப்போ இங்கே வந்து பிழையா நன்மொழிக்கு வந்து ஒற்றை மேற்கோள் குறி கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட்டாக ஃபுல் ஸ்டாப் சிம்பிளாக முடிச்சுட்டாங்க. அடுத்த ஆப்ஷனில் பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பொன்மொழிக்கு பழமொழிக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஊர் பெயரின் மறுபை எழுதுக. புதுக்கோட்டைக்கு வந்து புதுவையா புதுக்கையா புதுகையா புதூரான்னு கேட்குறாங்க. புதுக்கோட்டைக்கு புதுகை, புதுச்சேரிக்கு புதுவை. ஊர் பெயரின் மறுபை எடுத்து எழுதுக. புதுச்சேரி இப்போ தான் பார்த்தோம். புதுச்சேரிக்கு வந்து பாண்டிச்சேரி டக்குன்னு வந்து ஆமாம் புதுச்சேரி பாண்டிச்சேரி ஒன்று தானே அப்படின்ட்டு பாண்டிச்சேரியை போட்டுட்டு வந்துடக்கூடாது. நமக்கு வந்து பாண்டிச்சேரி ஒன்று பேர் தான் புதுச்சேரி. நமக்கு வந்து மறுவு வந்து புதுவை தான் வரும். புதுகைனா புதுக்கோட்டை. ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. சோழநாடு. சோழநாடு வந்து எப்படி மாதிரி இருக்குது? சோநாடா, சோழ்நாடா, சோழ்நாடா, சோன நாடான்னு மாதிரி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் வந்து சோநாடு. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுது. பெதர், அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா WEATHER. வெதர்னா வானிலை. அதாவது இங்கே W இங்கே வி வா W அந்த ஒரே இதில் வருது இல்லை, அதனால். அப்போ தட்ப வெப்பநிலை அப்படின்னா கிளைமேட். தட்ப வெப்பநிலை அப்படின்னா கிளைமேட். அதே மாதிரி பருவநிலைக்கும் சேம் அதே மாதிரி கிளைமேட் தான் சொல்கிறாங்க. ஓகே, வலசை இது புக்கில் இருக்குது, அதனால் பார்க்கலாம். தட்ப வெப்பநிலை அதாவது இதுவும் கண்டிப்பாக புக்கில் இருக்குது. வலசைங்கிறது மைக்ரேஷன். பறவைகள் வலசை போகும்ல, அதை வந்து எப்படி சொல்கிறாங்க? மைக்ரேஷன். MIGRATION. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனர். அப்போ அறிவியல் அறிஞர்கள் விஞ்ஞானமா, இணையமா, வரலாறா, மின்னணுமா? அதாவது சரித்திரம் இருக்குல்ல, சரித்திரத்துக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. சரித்திரம்னா வரலாறு. சரியான விடை வகையை தேர்ந்தெடு. நீ விளையாடவில்லை என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது. அதாவது நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா உற்றது உரைத்தலாம், உருவது குரலா, இனமொழியா, ஏவல். இது ரெண்டும் கண்டிப்பாக வர மீட் பண்ணிடலாம். நமக்கு இப்போ உற்றது உரைத்தலாம், உருவது குரலா. கால் வலிக்கிறது, எனக்கு கால் வலிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னா உற்றது. எனக்கு கால் வலிக்கும் அப்படின்னா உருவது. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் அடுத்த பாட்டில் பார்ப்போம். தேங்க்ஸ்.